ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் 3 வயசுலேயே இறைவன் அருளால் கிடைக்கப்பட்டது, அம்மையால் கிடைக்கப்பட்டது. பொற்றாலம் அவருக்கு தாளம் கிடைத்தது, முத்துச்சிவிகை கொடை சின்னங்கள் பெற்றது. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கிற சமாசாரங்கள். கொல்லிமழவனின் முயல நோய் தீர்த்தது, முயலகன் நோய் என்ற நோயை தீர்த்தது இவருடைய. செங்குன்றூரில் குளிர் ஜோரம் நீக்கியது, முத்துப்பந்தர் பெற்றது, 1000 பொன் பெற்றது, யாழ் முறி பாடியது, பாம்பு தீண்டி இறந்த வணிகனை எழுப்பியது. இவருடைய பாடல்கள்லாம் வரும்போதெல்லாம் இதோட வாழ்க்கையில இதெல்லாம் வரக்கூடிய இதெல்லாம். திருவிழை மிழையில் படிக்காசு பெற்று பஞ்சம் தீர்த்தது, திருமறைக்காட்டில் மறை கதவும் மூடவும் திறக்கவும் பாடியது, பாண்டியனின் வெப்பு நோய் தீர்த்தது, சமணரோடு புனல்வாதம் அனல்வாதம் செய்தது, சமணர் கழுவேற விட்டு விடல், திருக்கொல்லம் புதூரில் ஓடம் செலுத்தியது, போதி மங்கையில் புத்த நந்தியை வென்றது, திருவோத்தூரில் ஆண் பனையை பெண் பனையாக ஆக்கியது, மயிலையில் எலும்பை பெண்ணாக்கியது, பூம்பாவை எழுப்பியது, திருமண அற்புதம் பலருக்கும் தன்னோடு முக்தி அளித்தது. அவருக்கு திருமணம் முடிந்தவனே முக்தி கிடைக்கிறது. முக்தி கிடைத்தவனே கூட இருந்த அத்தனை பேரையும் தன்னோடு அழைத்துக் கொள்ள சிறப்புக்குரியவர் திருஞான சம்பந்தர். மற்றவங்களாம் முக்தி அடைந்தாங்க, இறைவனுடைய பால் அடைந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் மட்டும் போனாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் மட்டும் அவருடைய திருமணத்துக்கு வந்த அத்தனை பேர்களையும் உடனே அழைத்து சென்றார் முக்திக்கு. அவருடைய பெருமை இது. இதை அவருடைய பாட்டு திருக்கடை காப்புன்னு சொல்றாங்க. ஏன் திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, காப்பு என்பது இறைவனை பற்றி பாடக்கூடிய பாடல், புகழ்ந்து பாடக்கூடிய பாடல். ஒவ்வொரு பாடலுக்கு முன்னையே என்ன பண்ணுவாங்க, காப்புன்னு பாட்டு, ஒரு பாட்டு இறைவன் முருகனை வேண்டிய விநாயகனை வேண்டிய ஒரு பாடல் பாடுவாங்க. அது பேரு காப்புன்னு பேரு. இவருடைய ஞானசம்பந்தர் பாடல்ல கடைசியில வரும் அந்த பாட்டு. கடைசியில வர பாட்டு அது காப்பு பாட்டா இருக்கும். அது இறைவனுடைய புகழை பாடக்கூடியதாகவும், இதை பாடினால் உங்களுக்கு இந்த நோய் போகும், இது நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, அவருடைய பெயரை சொல்லி ஒவ்வொரு பாடலையும். அதனால கடைசியில பாடுறதால கடை காப்பு. அவனுடைய திருவுருள் பெற்றதால திருக்கடை காப்பு அப்படின்னு பேர். திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு திருக்கடை காப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பாடல் திருக்கடை காப்புன்னு பேரு. அதிகமான ஊர்களில் போய் பாடக்கூடியவர் திருஞான சம்பந்தர் தான். நிறைய ஊர்களுக்கு போய் நிறைய பாடல்கள் பாடப்பட்டவர் திருஞான சம்பந்தர் ஒண்டிதான். அதே மாதிரி சின்ன வயசுலயே ஆரம்பிக்கிற வயசுலயே அவர் கூட்டத்தோடவே போய் தான் பழக்கம். அடியார் கூட்டம் எப்பயுமே இருக்கும். 3 வயசுலேருந்து அவருக்கு கடைசி வரையிலும் அடியார் கூட்டத்தோடயே எங்கேயுமே போவார். அதோட பெருமை குறையவர் அவர். அதே மாதிரி அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் தங்கள் அருள் வாழ்வில் அவ்வப்போது துன்பங்களை பட்டார்கள். அவங்கெல்லாம் 4 இல்ல 3 பேரும் துன்பங்கள் பட்டு தான் முக்தி அடைந்தாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் அப்படி கிடையாது. திருஞான சம்பந்தர் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில இன்பம் தான், எப்பயுமே துன்பம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்தீங்கன்னா மீதி 3 பேருமே அவங்களுடைய இறைவனுடைய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் முக்தி அடைந்தார்கள். இவருக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்னு. இவருடைய இன்னொரு பெருமைனா, அப்பரே அவருடைய பல்லக்கை ஒருமையை சுமந்தார் என்பதும் ஒரு சிறப்பு. அப்புறம் இந்த பாடல்ல